ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுதின நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நாம 9ஆம் திருமொழிக்கு வந்திருக்கோம். ஆண்டாளினுடைய கிருபையினாலும், பகவானினுடைய கிருபையினாலும், ஆழ்வாராச்சாரினுடைய கிருபையினாலும் நமக்கு 8 திருமொழிகள அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைத்தது. இன்னைக்கு 9ஆம் திருமொழியின் அவதாரிகை. அவதாரிக்கை அப்படின்னா என்னன்னா, நாம அந்த திருமொழிக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த திருமொழியில நாம எத பத்தி பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன முன்னுரை குடுக்கிறது தான் வந்து அவதாரிகை. மேலும் இதுக்கு முன்னாடி நாம பார்த்த திருமொழிகள்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் 9ஆம் திருமொழியில என்ன சொல்லியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்றதையும் பார்க்கறது தான் வந்துட்டு இந்த அவதாரிகை அப்படின்றத. வாங்க இப்போ நாம அவதாரிகைக்கு உள்ள செல்லலாம். என்ன அப்படின்னா 8 திருமொழிகள் முடிந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுல முதல் திருமொழியில ஆண்டாள் வந்து யார்கிட்ட தன் பிரார்த்தனைய வச்சாங்கன்னா, மன்மதன் கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைய வச்சாங்க. எப்படியாவது மன்மதன் வந்து தன்னையும் ஆ கண்ணனையும் சேர்த்து வைக்கணும். அதனால "மன்மதா நீ போய் சொல்லுன்னு" சொல்லி மன்மதனுக்கான பூஜைகள் எல்லாம் செய்து, அவன குளிர வச்சு தூது அனுப்பினாங்க முதல் திருமொழியில. 2ஆம் திருமொழியில என்ன அப்டின்னா, கண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி "மன்மதனெல்லாம் எதுக்காக வேண்டுறீங்க? நானே வரேன்" அப்படின்னு சொல்லி வராரு. ஆனா, இப்போ ஆண்டாள் வந்துட்டு நான் கூப்ட்டப்ப வரலைலன்னு கோவிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டாளும், தோழிகளும் வந்துட்டு சிற்றில் இளைக்கிறாங்க. சிற்றில்னா சிறிய குறு மணல் வீடு கட்டுறப்போ, இந்த கண்ணன் அதை சிதைக்க பார்க்க, "எங்க சிற்றிலை வந்து சிதையாதே! எங்களோட சிற்றில அழித்திடாத!" அப்படின்னு தான் வந்து 2ஆம் திருமொழியில பாடினாங்க. 3ஆம் திருமொழியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கோபிகைகளோட சேர்ந்து ஆண்டாளும் நீராட போறாங்க. அப்போ அங்க கண்ணன் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்களுடைய ஒளிந்திருந்து இவங்க குளிக்க போன உடனே, இவங்களுடைய ஆடைகள எல்லாம் திருடிக்கொண்டு குருந்த மரத்துக்கு மேல போய் உட்காந்துருவாரு. அப்போ "எங்களுடைய ஆடைகள நீ தந்தருள வேணும்" அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைய வைக்கிறது தான் வந்து 3ஆம் திருமொழி. அடுத்தது 4ஆம் திருமொழியில என்ன அப்படின்னா, ஒரு கூடல் விளையாட்டு. அதாவது இப்படி சோழிய வந்து சுருட்டி விடுறது. அத பேர் பண்ணா கரெக்ட்டா பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, கூடல் வந்து கூடிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு தலைவி வந்துட்டு தன் தலைவனோட கூடுவோமோ அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த சோவிகள தான் போடுவாங்களாம். கரெக்ட்டா அந்த சோவிகள் வந்து மேட்ச் ஆயி நின்றுச்சு அப்படின்னா, என்ன அர்த்தம்? கூடல் வந்து கூடிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி கண்ணன் வந்து என்னோட சேரும்படி "கூடலே நீ கூடிடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடல் விளையாட்டுக்கிட்ட பிரார்த்தனைய வச்சாங்க. அடுத்தது 5ஆம் திருமொழி. ஐயோ! கூடல் விளையாட்டுக்கு உயிரே இல்லையே! அது ஒரு அச்சேதன பொருள். உயிருள்ள ஒரு பொருள் கிட்ட தூது விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "குயில் விடு தூது" அப்படின்னு சொல்லி குயில் கிட்ட வந்து தூது விட்டாங்க. தன் காதல முழுக்க வந்து அந்த குயில் கிட்ட சொல்லி, "நீ போய் பகவான் கிட்ட சொல்லணும்னு" சொன்னாங்க. அடுத்தது 6ஆம் திருமொழி வந்தது. ரொம்ப ஆண்டாள் வருத்தப்பட்டாங்கன்றது தெரிஞ்சுட்ட கண்ணன், அவங்களுடைய ஆற்றாமைய கொஞ்சம் தணிக்கணும்னு முடிவு செய்து, அவங்களுக்கு கனவுலயே வந்து திருமணம் நடப்பது போல ஒரு காட்சிய கொடுக்குறாரு. ஆண்டாள் ரொம்ப சந்தோஷமா கண்ணனோட எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத வர்ணிக்கிறது தான் வந்து 6ஆம் திருமொழியான "வாரணம் ஆயிரம்". அடுத்தது அது வந்து கனவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நிஜத்துல போய் சேரணும் அப்படின்ற துடிப்பு இன்னும் அதிகமாகுது ஆண்டாளுக்கு. அப்ப 7ஆம் திருமொழியில நம்ம யார் யார்கிட்டயோ தூது விடுறக்கு, பகவானுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த சங்கத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சங்கு கிட்ட முழுக்க முழுக்க பேசினது தான் 7ஆம் திருமொழி. அடுத்தது 8ஆம் திருமொழி. சங்கு கிட்ட சொல்லியும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே கார்காலமும் வந்தது. மழைக்காலம் வந்தோனே மேகங்கள் எல்லாம் சுருண்டு நின்றன. அப்ப இந்த மேகங்கள்லாம் திருவேங்கடமுடையான் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்போ இதுகள் கிட்ட தூது சொன்னா, கண்டிப்பா இதுகள் போய் பெருமாள் கிட்ட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக விடுதூது விட்டாங்க 8ஆம் திருமொழியில வந்துட்டு. இதுவும் பலித்ததா அப்படின்னு பார்த்தா, மேகங்கள்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஏன்னா அதெல்லாம் அச்சேதன பொருள் இல்லையா? உயிரற்ற ஒரு பொருள். அது போய் எப்படி பேசும்? அப்படின்றதும் ஆண்டாளுக்கு தெரியலையாம். அதுபோக என்ன அப்படின்னா, பகவான் அச்சா திருமேனியில பேச மாட்டார் அப்படின்ற அந்த இதையும் மறந்துட்டாங்களாம் ஆண்டாள் வந்துட்டு. என்ன அப்டின்னா, கண்ணன் வந்து எனக்காக ஒரு வார்த்தையாவது பேசணும், ஒரு வார்த்தையாவது பேசணும்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இல்லையா? ஆனா அக்ஷயா திருமேனியில உள்ள பெருமாள் வந்து எப்படி வாய் திறந்து பேசுவாரு? அவர் பேச மாட்டாரே! அப்டின்ற அந்த நினைவும் இல்ல. இது வந்து மேகமானது ஒரு அச்சேதன பொருள். அதுகிட்ட தூது விடுறோம் அப்டின்ற அந்த நினைவும் இல்லாம தான் இருந்தாங்களாம். இப்போ என்ன ஆச்சு அப்டின்னா, ரொம்ப அவங்களுடைய வருத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இப்போ ஆண்டாள் நாச்சியார்
தானே மானசீகமா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, திருமாலிருஞ்சோலை அதாவது அழகர் கோவிலுக்கு மானசீகமான பயணம். இது வந்து நிஜ பயணம் கிடையாது. ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர தவிர எங்கேயுமே போனதில்ல. ஆனா, இப்போ அழகர் கோயில்ல உள்ள போயி அங்க இருக்கிற கள்ளழகர சேவிக்க போறாங்க. என்ன வந்து கைப்பிடிக்கணும்னு சொல்ல போறாங்க. அப்போ போற வழியெல்லாம் அழகர் கோவில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படியே வந்து பூஞ்சோலைகளும், ஆ அழகான மலைகளும், ஆ ரொம்ப இயற்கை சூழ்நிலை வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அழகர் கோவில் அப்படின்னு தெரியும். ஸோ, அப்ப அங்க உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து பேச போறாங்க. "அழகர காணோம், அழகர பார்த்தீங்களா?" அப்படின்னு தான் வந்து தேட போறாங்க. அங்குள்ள சுனை, அங்குள்ள பூக்கள், அங்குள்ள குயில், அங்குள்ள இயற்கை அதோடலாம் வந்து உரையாடி, "கண்ணன பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, திருப்பி அங்க உள்ள அழகர் மலையில இருக்கக்கூடிய அந்த சுந்தரத்தோளுடைய திருவடிகள்ல பூர்ண சரணாகதி வந்து அனுஷ்டிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். இப்படி அழகர் கோயில்ல உள்ள சுந்தரத்தோளுடையான பத்தி ஆண்டாள் நாச்சியார் தான் பெற்ற அனுபவத்த எழுதி வைத்தது தான் வந்துட்டு இந்த 9ஆம் திருமொழி அப்படின்றது. இந்த திருமொழிக்கு என்ன பேரு அப்படின்னா, "சிந்துரச் செம்பொடி" அப்படின்றது பேரு. ஏன்னா இந்த திருமொழி ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை வந்து "சிந்துரச் செம்பொடி" அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ, அதனால இந்த திருமொழிக்கு இந்த பெயரும் இருக்குது. ஸோ, இந்த 10 பாடல்களையும் ஆண்டாள் நாச்சியார் எப்படியெல்லாம் கண்ணன உருகி உருகி வேணும்னு அனுபவிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து நமக்கு அகத்தாரிக்கை இனிதே முடிய பெற்றது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருடிகளே சரணம், பெரிய ஜெய திருடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.